பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகி விடுதலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, 11 மாதங்களை நம் கிருபையாய் நாம் தாண்டி வந்தோம். இந்த 12வது மாதத்தின் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையினுடைய நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு 11 மாதங்கள் நடத்தின எபினேசருக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் இல்லை என்ற பாடலை பாடி நம்ம எல்லாரும் கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நல்ல உற்சாகமா கைகளை தட்டி உன்னதமான ஆண்டவரை உயர்த்துவோம். அவர் நல்லவர், அவர் இதுவரை நடத்தினார். நன்றி. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதி இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதி இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போதும் எனக்கு இல்லை. நான் நடக்கும் வழியை நீங்க என் மேல் கண்ணை வைத்து நான் ஆலோசனை தருவேன் என்று சொன்னீரே. எங்களுக்கு நீங்க ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீர். இந்த புதிய மாதத்துல அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். அவர் உனக்கு தந்தருளி ஆலோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, ஆமென். கை பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதி இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதி இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது எனக்கு இல்லை. ஆண்டவரே, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லப்பா. இப்படி சமூகத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ எத்தனை நல்லவ, எத்தனை இன்பமானவன். உன்னை நிறைவான மகிழ்ச்சி உண்டு, நித்திய பேரின்பம் கர்த்தருடைய சமூகத்துல தான் உண்டு. எங்களை 11 மாதங்கள் எபினேசராய் கூட இருந்து நடத்தினீரே. எங்களுக்குரிய சுதந்திரம் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. எல்லாரும் சொல்ல போற, ஆண்டவரே ஆலோசனை கத்த நீங்க தான், எனக்குரிய பங்கு சுதந்திரம் நீங்க தான் சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்திர மாத்திரம் உயர்த்துவோமா? நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஓ தேங்க் யூ லார்ட். எல்லாரும் சேர்ந்து கத்திர உயர்த்துவோமா? எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, மருகில் எப்போதும் நித்திய
பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை செல்வம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எனக்குரிய பங்கும் நீரே, நம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. சொல்லுவோமா? எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எங்களுக்கு ஆராதனை நீங்க தான்ப்பா. ஆலோசனை கத்த நீங்க தான். எங்களுக்கு ஆண்டவரே பலனாய் நீங்க இருக்கிறீங்களேப்பா. இந்த புதிய மாதத்துல உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் என்று சொன்னீங்களேப்பா. என் மேல ஆலோசனை கத்த நீ பெரியவரான் என்று பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நாளிலே கூட தேவன் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனமுள்ள வார்த்தை, 12வது மாதத்துக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, அவர் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னாரு, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி என்று வேதம் சொல்லுகிறது. உங்க மன விருப்பத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் மன விருப்பத்தின்படி நீங்க என்ன விருப்பத்தோட இந்த நாளில தேவ சமூகத்தில் நீங்க காத்திருக்கிறீங்க என்பது ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்க மன விருப்பத்தின்படி அவர் கொடுக்க போகிறாராம். 2வது வேதம் சொல்லுகிறது, அவர் உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அநேக காரியங்களை குறித்து நீங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இந்த 12வது மாதத்துல இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை எப்படி நடத்தணும், குடும்பத்து காரியம், ஊழிய காரியம், பிள்ளைகளுடைய காரியத்தில் அநேக காரியங்களை நீங்க திட்டமிட்டு ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? பிரியமான என் அன்பு தேவச்சனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, அவர் உங்கள் ஆலோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்ற போறாராம். நீங்க அநேக நேரங்களில் அநேகருக்கு இலவசமா கிடைக்கிறதுன்னா ஆலோசனை. எங்கே போனாலும் ஆலோசனை கிடைக்கும். ஆனால் அந்த ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையாக இருக்கிறது என்பதை நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். பிரியமானவங்களே, வேதம் சொல்லுகிற நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக நேரங்களில் வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், வேற எந்த குடும்பங்களாக உறவுகளாக இருக்கட்டும், அநேக ஆலோசனை நம்ம கடந்து வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு கர்த்தர் ஆலோசனை கர்த்தராக இருக்க போகிறார். பிரியமானவர்களே, அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராக இருப்பார் என்றால் அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையாக இருக்கும், அந்த ஆலோசனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25:1. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவர்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிற ஆலோசனை அது சத்தியமானது.
அது பூர்வமான ஆலோசனை. மனுஷன் சொல்லுகிற ஆலோசனை சில நேரம் மாறும், அது சில நேரம் தவறாக கூட முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை அது நிலைத்து நிற்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேகருடைய ஆலோசனை நிமித்தமாக அநேக ஆலோசனைகளை சந்திக்கிறவர்கள் உண்டு. தொழிலில் நஷ்டப்பட்டவங்க உண்டு. மரண போராட்டத்தில் சிக்கினவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலோசனை நம்ம வாழ்க்கையில சத்தியமானது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். 139வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கலாமே. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவை. உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, ஆண்டவருடைய ஆலோசனை ரொம்ப அருமையானது, அது ரொம்ப விலையேற பெற்றது. இன்னைக்கு அநேக நேரம் மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டு முடிவுகள் அநேக நேரம் எடுக்கிறோம். என் நண்பர்கள் சொன்னாங்க இந்த தொழிலை செய்கிறேன், என் நண்பர்கள் சொன்னாங்க நான் இந்த காரியத்தை நான் தொடங்கிட்டேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்றாரு அவருடைய ஆலோசனை தான் அது நித்தியமானது, அவருடைய ஆலோசனை அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:29 கூட நாம் வாசிக்கலாமே. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் பாருங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவரா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமென். அவர் செயலில் மகத்துவமானவர். ஆலோசனை என்பது ஆச்சரியமா இருக்கும். அந்த ஆலோசனை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் எதை கொண்டு வராதுன்னா தோல்வியை கொண்டு வராது. அநேக சொல்லுவாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் ஆலோசனை கேட்கிறவனாக இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கையாக இருக்கும். அநேக கண்களுக்கு அந்த வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் மனுஷனிடத்திலையோ சொந்த ஞானத்திலையோ நம்முடைய படிப்புலையோ நம்ம ஆலோசனையை நம்மளா யோசித்து நம்மளா மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நாம் செயல்படும் பொழுது அந்த ஆலோசனை என்பது அற்பமாக இருக்கும். ஆனால் அதோ ஆலோசனையானது கர்த்தரிடத்திலிருந்து வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர்கள்ட்ட எதை எதிர்பார்க்கார்னா ஆச்சரியமான வாழ்வை கர்த்தர் எதிர்பார்க்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆலோசனை அருமையானது, கர்த்தருடைய ஆலோசனை அது சத்தியம், அது உறுதியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 33:11 கூட வாசிக்கலாமே. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலம். பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறை, அவருடைய இருதயத்தினுடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்குமா? ஒரு மனுஷன் நமக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அது தற்காலிகத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேலையை தொடங்குங்க, இந்த காரியத்தை செய்யுங்க மனுஷன் சொல்லும் பொழுது ஆரம்பம் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவர்களுக்கு ஒரு பெரிய உபத்திரம் வந்துடும், பெரிய நெருக்கம் வந்துடும். சில நேரம் அந்த துவங்கின காரியம் தடையிலே நின்றும். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு துவங்கி கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனையின்படி ஒரு மனிதன் தான் காரியத்தை நடத்தும் பொழுது அது நித்திய காலமாக இருக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆஸ்வாதமாக இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ்கிற நாட்களிலேயே அவர்கள் ஆலோசனை இல்லாமல், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை இல்லாமல் அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருதுன்னா தோல்வியா மாறிடுது, கஷ்டமா மாறிடுது, கடன் பிரச்சனையா போய் மாட்டிடுறாங்க. காரணம் என்னன்னா ஆண்டவருடைய ஆலோசனையை ஒரு மனுஷன் மீறும் பொழுது, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, வேதனை, துக்கம். ஆனால் அதே நேரம் அந்த ஆலோசனையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு நீங்கள் துவங்கி பாருங்க, அது உங்களுக்கு மாத்திரமல்ல தலைமுறை தலைமுறை ஆஸ்வாதமாக மாறும். சில தொழிலதிபர்கள் பாருங்க, தாத்தா தொடங்கியிருப்பார், அவர் பேரன் எல்லா தலைமுறை 3 தலைமுறை கூட என்ன செய்வாங்க அந்த தொழிலை செஞ்சுட்டே வருவாங்க. அதுதான் அந்த ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதம் என்பது தலைமுறை தலைமுறைக்கு இருக்கும். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆண்டவருக்கு தெரியும் இவன்கிட்ட என்ன திறமை இருக்கு, இவர்களுக்கு என்ன தாளந்து இருக்கிறது, என்ன படிப்பறிவு, இவருடைய சூழ்நிலை என்ன ஆண்டவருக்கு அறிஞ்சிருக்கிறார். அப்போ அந்த ஆண்டவர் நம்மளை அறிந்தவர், கற்பத்தில் முன்குறித்தவர். நம்ம கொடுக்கிற ஆலோசனை என்பது இன்றைக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளில் பிள்ளைகள் வரைக்கும் தலைமுறைக்கும் அந்த ஆலோசனை நிலைத்து நிற்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் நிச்சயம் அந்த ஆலோசனை கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, எபேசியர்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிற பொழுது அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் ஆலோசனை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர்களின் நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு மாறாத ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே,
அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சில வழிகளை கர்த்தர் திறப்பார். நிச்சயமா அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றி அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சங்கீதம் 32:8 வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் அநேக நேரம் ஆலோசனை இல்லாமல் இருக்காங்களா? உங்கள் கணவன் யாருடைய ஆலோசனை கேட்காம இருக்காங்களா? உங்கள் பிள்ளைகள் ஆலோசனை விட்டு விலகி போகிறாங்களா? உங்கள் மனைவி ஆலோசனை விட்டு விலகி போகிறாங்களா? உங்கள் குடும்பத்தை இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை தேவை. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் அகித்தோப்பலுடைய ஆலோசனை இருக்கிறது. நல்லவர்களைப் போல உங்களிடத்துல பேசி நல்லவர்களைப் போல ஆலோசனை கொடுக்குறாங்க. நீங்கள் நம்பி அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க. அது நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, உங்கள் தொழிலில் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்கள் குடும்பத்தில் அந்த ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்க போகிறார். அகித்தோப்பலுடைய ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்க போகிறார். அகித்தோப்பலுடைய ஆலோசனைகள் என்ன செய்யப்பட போகிறது? பைத்தியமாக்கப்பட போகிறது. இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், அவர் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் இருதயத்தின் யோசனைகளை அவர் நிறைவேற்றுவாராக. எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவனே என்றும் நடத்திடுவே, என்னை அழைத்தவனே என்றும் நடத்திடுவே, என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவனே, என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவனே, இயேசுவே 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 இயேசு. எங்களுக்கு ஆலோசனை கத்த நீங்க தான்ப்பா. யோசனையில் பெரியவர் நீங்க தான். எங்களுக்கு நீங்க செயல்பட போறீங்க. இந்த வார்த்தையை கேட்ட என் ஜனங்களுக்குள்ள குடும்பத்தில் ஆலோசனை இல்லாம இருக்கிறாங்கப்பா. எப்படி துவக்கணும், எப்படி முடிக்கணும், இந்த காரியத்தில் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். இந்த 12வது மாதம் வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற மாதம். தேவனுக்கு ஒரு ராத்திரி அற்புதம் செய்ய முடியும். என் ஜனங்களுடைய கண்ணீரை கண்டு இயேசு இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்யுங்கப்பா. என் ஜனங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.